வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கலாங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஈஸ்டர் ஜி அண்ட் பாரட்ஜி. சும்மா சிரிச்சன மண்டையிலே போடுவேன். சும்மா ஏதாவது பெரிய பெரிய கட்சிகளை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுற இந்த பேரட்டு பஞ்சில் அப்புறம் பெரிய பிரச்சனையாகுது. அந்த விஷயத்தை நான் சொல்றதுனால தான் யாரும் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. இதே நீ சொல்லி பாரு, அடுத்த நாள் இந்த ப்ரோக்ராம்க்கு நீ வர முடியாது. ஏதாவது சொல்ல போறம்மா, வேற நீ ஏதாவது சொல்லி வச்சு அதனால் என்னை போட்டு பின்னுன்னு பின்னி எடுக்கிறாங்க. அதனால் நம்ம ரெண்டு பேரும் நிகழ்ச்சியை மட்டும் தொகுத்து வழங்க வேண்டும். நம்ம தேநீர் விடுதிக்கு போய் அங்கே கபாலியோ தேனப்பனோ அருமை நாயகமோ அந்த பல்லியோ இல்லை சேட்டனோ என்ன சொல்கிறாங்கன்ட்டு நைஸாக ஒட்டு கேட்கணும், அதோடு நிறுத்திக்கணும். ஓகே நேயர்களே, நம்ம தேநீர் விடுதிக்கு போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்போமா? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது. பாடுறா டேய், நல்லா இருக்குடா பாட்டு பாடுறா. மாமா நிறுத்து மாமா, என்ன இது அநியாயமாகுது? நேற்று வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்துட்டு பனியனை கைட்டு போட்டு இன்னொன்று போட்டுன்னு வந்தேன். இன்னைக்கு தானே நீ போட்டுன்னு வந்து உட்காந்துக்கிற. உன் பண்ணினா இது? ஆமா மாமா. அதான் என்னடா இப்படி கப்படி இது கலிஜாகுது எவுந்துரா இதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அதையும் போட்டுன்னு வந்து உட்காந்துனுக்கிற பார். அப்ப நீ என்ன ஜாலி? நம்ம சொக்கா போட்டதுக்கு இந்த கற்று கத்துற முட்டா குடும்பங்களா? உன் அக்காவே எனக்கு கட்டி கொடுத்துக்கிறீங்க, உன் சொக்கா போட்டா என்னடா ஆயிட போகுது? அறிவில்லை உனக்கு? சரி மாமா, என் சொக்கா போட்டல, அப்ப நான் சொல்றதை நீ கேட்கணும். நான் முதல்ல கேட்குற டவுட் நீ பதில் சொல்லு. சொல்லு. ஆளே காணாமல் இந்த தேர்தல் அறிவித்த உடனே ஆள் காணும். இந்த ஆளுங்களை இட்டுன்னு போய் மீட்டிங்காக கொண்டு போய் உட்காந்து வைக்கிறது, அவங்களுக்கெல்லாம் படி அழுகிறது, இந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தேன். அப்புறம் கம்பெனி நடத்துறது, கட்சி கொடி நடத்துறது. இப்போ ஒரு 3-4 நாளாக பார்க்குறேன் ரெகுலராக டீ கடை விசிட்டிங்கில் இருக்குது. என்ன வேலை மந்தமாயிடுச்சா? இல்லை மாமா, இப்போ நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம்ல, நம்ம எல்லாத்துக்கும் போய் நிற்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு மேனேஜரு, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரிலாம் போட்டு பிரான்ச் வச்சு கிளியர் பண்ணி நம்ம ஒன்லி வாட்சிங் அந்த டீ சூப்பர்விஷன் இப்போ. ஆமாம்மா ஒன்லி. பாவீங்களா? ஏய் இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல். இப்போ ஆளுங்களை செட் பண்ணி அனுப்புறீங்க நீங்கள். சரி. கட்சி நிர்வாகிகள் உங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் வந்து பேசும்போது காலி இடமே இருக்கக்கூடாது, எல்லாரும் இருக்கணுன்றாங்க. ரீசெண்டாக ஒரு 2-3 பேர் செத்து கூட போட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் சுருண்டு விட்டாங்க. இப்போது தலைவர் வந்து பார்க்கும்போது பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நீங்கள் பண்ணுற வேலை இது. ஆனால் நீங்கள் ஐஸ்ன்னு போட்டு தண்ணி வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து இப்படி தான் வாங்கி தரீங்க. இது உலகத்துக்கே தெரியுது, இந்த கும்பல் சேர்ற கும்பல் இப்படி வர கும்பல் தான். யாருக்கும் கட்சி மேலே ஒன்றும் அபிமானமும் கிடையாது, எந்த விதமான வந்து அவங்க தொண்டர்களும் கிடையாது. பாவம் வயிற்று பாட்டுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு பணம் கிடைக்குது, சோறு கிடைக்குதுன்னு வராங்கன்னு எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, பேப்பரில் போடுறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க. இப்போ இந்த தலைவர்களுக்கு இது தெரியவே தெரியாதா? வந்து பார்த்தோன்னே ஓஹோ என் கட்சிக்கு இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்கள் பாட்டு புலகாங்கி தான் அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் அவ்வளோ கூட ஒரு நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. எல்லாம் இருக்குது மாமா, என்ன பண்ணுறது? பேக்கெட்டில் எக்கச்சக்கமாக துட்டுக்குது, எப்படி செலவு பண்ணணும்? இதான் நல்ல டைம், நைஸாக அப்படியே விட்டுனே இருக்கணும். அது இல்லாமல் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா தான் எதிர்கட்சிக்காரன் கொஞ்சம் மெர்சல் ஆகும். ஆஹா என்னடா இவ்வளோ கூட்டம் வருது, ஒரு வேளை இவன் ஜெயிச்சிருவான்னா அவன் லைட்டாக ஜகா வாங்குவான் பார், அந்த சைடு உள்ளே பூந்து கபா நல்லா மேட்ரு முடிச்சுன்னு. நீ சொல்கிறது எப்படி ஆகுது? இந்த கருப்பை வெள்ளையாகிற விஷயம் சில பேர் நினைப்பாங்க தெரியுமா, என்னடா இது ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணத்துல இவ்வளவு படோடவமா செலவழிக்கிறாங்களே, இவ்வளவு செலவு தேவையா, இவ்வளவு டாம்பிகம் தேவையான்னு நினைப்பாங்க. ஆனா அதுல ஒரு நல்லது நடக்குது பாத்தியா? உள்ள இருக்கிற பிளாக் எல்லாம் வெளியே வந்து கச்சேரிக்காரன், மேலக்காரன், சாப்பாட்டு கேட்டரிங் காரங்க, அப்புறம் அது இதுன்ட்டு வான வேடிக்கை, அது நிறைய பேருக்கு அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்த்து பாரு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி தேர்தல்ல இவங்களுக்கு போய் சேர தோன்ற. அட்லீஸ்ட் அந்த நேரத்துலயாவது 5 வருஷம் ஏமாற போகுது, அந்த ஒரு நாளாவது அந்த சோறு அந்த துட்டு கேட்டிட்டுமே மாமா. என்ன தப்பா இருக்குடா எனக்கு. ஆனா அப்படி நான் சொல்ல, ஊருக்குள்ள பேசிக்கிறாடா. அப்படியா? சரி ஓகே மாமா, நீ பனியனை போட்டல, சொகா போட்ட, எனக்கு ஒரு பாட்டு பாட. எனக்கு இது ரொம்ப மனசு உறுத்தினே இருக்குதுடா இந்த மேட்ரு. காலையான தான் யோசிச்சுக்கிறேன். பாவம் வயிற்று பாட்டுக்காக இந்த இவங்க வெயிலில் போய் உட்காந்துக்கின்னு புரியுதோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ வளர்கிறாங்களோ எதுவாக இருந்தாலும் உட்காந்து கேட்டுக்கின்னு, தாகம் எடுத்தால் கூட தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படி தாண்டி போக முடியாது. காசு வேணல உட்காரன்னு மிரட்டுறாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டுறவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துடுறா. பாட்டு. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே மீட்டிங் கேட்குறான் பாரு,
வயிற்றுக்காக மனுஷன் இங்கே மீட்டிங் கேக்குறான் பாரு. தலைவர்கள் வந்து பேசி முடிச்சாக்க அப்புறந்தாண்டா சோறு. தலைவர்கள் வந்து பேசி முடிச்சாக்க அப்புறந்தாண்டா சோறு. பாவம் இல்ல இது. ஆமா மாமா, இதை நீ பாட்டா பாடினல, எனக்கு இதை புது கவிதையா சொல்லணும் போல ஆசை இருக்குது. ஏன்டா நீ தான் பாரு, நான் உன் பாட்டு பாடினேன் நல்லா இல்லை சொல்லிட்டா, அப்புறம் நான் அந்த மிமிக்ரி பண்ண அதுவும் நல்லா இல்லை இது கேட்காம சொல்றேன் நல்லா இருக்காதுடா. இல்லை மாமா, நான் ஒரு ட்ரை கொடுக்குறேன்னு. புது கவிதைன்னா டேய் பெரிய வார்த்தைடா, அதெல்லாம் சொல்லாதடா. மாமா என்ன அப்படியே முண்டாசு கட்டி கொஞ்சம் மீசை அப்படி லென்த்தாக வச்சுப்பாரு, உனக்கே அப்படியே ட்ரீம் பண்ணி பாரு தெரியும் நான் யாருன்னு. ராஜகிரண் மாதிரி இருவேன் மாமா அவர் இல்லை மாமா, இன்னொருத்தர் மாமா. இந்த இது அவரு தான் காட்டுவாங்க அடிக்கடி எல்லாம். ஏய் பலி போட்டுருவேன் நானு. நீ யாரு சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வீடு தேடி வந்து பொலர் அடிப்பா. வேணாம் அது பரவாயில்ல. அந்த கண் இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிறது கன்றாவே அந்த புது கவிதையை சொல்லு. சரி மீட்டிங் முடிஞ்சாதான் சோறு. அதான் நான் பாட்டேனே. அதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க பீரு. வீட்டுக்கு போகும்போது கை மேல 100. ஏய் நல்லா தான்டா இது சோகாதான் சொல்லி. இப்ப அந்த மாதிரிக்குதா? இல்ல சி அது வேறடா. அது சரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையான்னு சொன்ன ஊர்ல இப்போ எது கட்டாலும் அச்சமாகுது. ஓட்டு போட போறதுக்கு அச்சமாகுது. ஓட்டு போடுறதுக்கு அதுக்கு அச்சமாகுது. ஓட்டு போடுறவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு அச்சமாகுது. எந்த நேரத்தில் தேர்தல் கமிஷன் லபக்கு பிடிச்சிடாங்கன்னு அச்சமாகுது. வேட்பாளர்கள் இது மாறிக்கிட்டே இருக்குது, நமக்கு போயிடுமோன்னு அச்சமாகுது. இந்த கூட்டணி கலைஞ்சிடுமோன்னு அச்சமாகுது. இப்படி ஒரே அச்சமா இருக்கிறோம்னு நீ சொல்றியா மாமா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா? மாமாங்காரனாச்சான் வீட்டுக்கு போய் சும்மா பார்த்தா பனியனை போட்டு இல்ல மாமான்ற மரியாதை இல்லாம கை வாங்குற. பார்த்தோன்னே டபக்குன்னு அப்படியே தலை செட் பண்ற மாதிரி போகுது. ஆமாம்மா, நான் இப்படி பண்றதுக்கே சொல்றேன். அங்கங்க பெரிய பெரிய தலைங்களே இப்படிதான் பண்ணிட்டு தெரியுமா? யாரு பண்றாங்க அப்படி? யாரு? வழக்கமான ஆக்ஷன் ஹீரோ தான். என்ன பண்ணாரா? நீ வேற. அவருக்கு நடக்கிறாரு எல்லாம் ஓகே. அவருக்கு பாதுகாப்பா கூட 2 பேர் எப்பவுமே இருப்பாங்க. ஆமா, பின்ன ஒரு பெரிய கட்சி தலைவர், ஒரு பெரிய நடிகர் கூட பாதுகாவலர் இருக்கிறதுல என்ன தப்பு? அந்த ஆள் நான் போனா லேசா அப்படி வந்து டச்சிங் குத்துட்டான். இவரு ஃபைட்டிங் சீன் நினைச்சினாரு போல இது. அப்படியே ஏர்ல பறந்து அடிப்பாரு. அப்படி ஒரு நாக்க மடங்கினாரு. மகன் அப்படியே தூக்கி பகுல்ல கை ஓங்கிட்டாரு. அவன் மெர்சல் ஆயிட்டான். அதெல்லாம் பக்கத்துல வேட்பாளரியா அப்படின்னாரு பாரு அப்படின்ட்டான். அதான் அவர் செஞ்சதை அப்படியே நான் எப்படி இருக்கும் நம்ம செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணி பார்த்தேன். நீ தப்பா எதுவும் நினச்சிக்காத மாமா. ஏய் ஒன்று தெரிஞ்சுக்கடா, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் வந்து எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த கூட்டணியில் வந்துட்டார்ல, ஸோ இங்கே இருக்கிறவங்களோட பழகி அந்த ஒரு கோபம், அந்த ஒரு ரௌத்ரம் அதெல்லாம் போய் அவர் சாஃப்டாக ஆவார்னு எதிர்பார்த்துன்னு நினச்சாங்க எல்லாருமே. அப்படியா? ஏன் இவங்க கூட இந்த கம்யூனிஸ்ட் இவங்க கூட அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ உல்டாவா என்ன ஆகுதுன்னா, இவரு கூட சேர்ந்து அவங்கெல்லாம் ஆக்ஷன் ஹீரோவா ஆயிடுறாங்க. ஏன்னா இப்போ கருப்பு துண்டுக்காரர் இருக்கிறாருல்ல, அவர் ஜென்ரலாக சாஃப்டான மனுஷன் தானே. அவர் ஒன்றும் யார் மேலேயும் அவரா அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் அப்போ இப்போ இல்லை. இப்போதான் அந்த மேட்டர் தான் வரேன் நான். மீட்டிங் பேசிட்டே இருக்கும்போது கீழே ஏதோ செல்ஃபோன் பேசிக்கிறார் ஒருத்தர். இவர் சொல்லிக்கிறாராம இந்த செல்ஃபோன்லாம் டக்குன்னு ஆஃப் பண்ணு அப்படிங்கிறார். சரி ஏதோ ஆஃப் பண்ணான்னு ஆஃப் பண்ண மாட்டான், அதை பிடிங்கி போட்டு உடைக்கணும். அப்படி டெரரா அப்படி பேசுறாரு அவரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் இருக்காரு, அவர் வேற மாதிரி இல்ல மாமா சொல்றாரு. மைக்ல என்ன சொல்றாரு, ஏம்பா நான் நல்லவனா கேட்டவனா தெரியாதுப்பா, ஆனா என் கூட இருக்கிறாங்கல்ல மிச்சம் 5 பேரும் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க வந்து நல்லவரா கெட்டவரான்னு உங்களுக்கே தெரியலன்றீங்க. ஆமா. கூட இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்றீங்கல்ல. ஆமா. அப்போ அந்த கட்சி வின் பண்ணி வெளியே வந்தா அந்த நல்லவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தரை முதல்வர் வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே. நீங்க ஏன் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நீ கேக்குறியா மாமா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. நல்ல பாயிண்ட் மாமா, இதை நீ கேட்டா கூட சூப்பரா தான் இருக்கு. ஏன்டா? அப்புறம் இப்ப அந்த கருப்பு துண்டுக்காரர் மேட்ரு சொன்னல, அது நான் முன்னாடி கூட நீ அருமை நாயத்தோட பேசியிருந்துக்கிற அந்த மேட்ரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அப்போ என்ன பண்ணாரு, எப்படி சமையல் கலை அப்ப கூட சொன்னீங்க எல்லா சமையல்காரங்களாம் உஷாரா இருங்க அப்படின்னு. ஆமா ஆமா சொன்னீங்களா? அதே மாதிரிப்பா இப்ப என்ன பண்ணாரு, மீட்டிங் தேர்தல் பிரச்சாரம் போய் நிற்கிறாரு. அந்த மேலே நின்று பேசுவாங்கல்ல மைக் ஏத்தின்னு, பிரியாணி செய்வது எப்படி
அது எவ்வளோ அரிசி போடணும், என்ன அரிசி போடணும். அதுதான் வாங்கி கையில் கொத்துதானடா கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் செய்கிறத பற்றி எப்படி அவங்க சொல்கிறதுக்கு இன்னது வேஸ்ட்டு தானே. அதெல்லாம் தொண்டர்களுக்கு மாமா, சரி சரி. அவங்களுக்கு தலைவருக்கு அவரு சொல்றாரு எப்படி செய்யறது, என்ன அரிசி போடணும், எவ்வளோ அதுக்கு தண்ணி ஊற்றணும், 1 கிலோ அரிசினா எவ்வளோ கிலோ சிக்கன் போடணும், அப்போதான் அது பூ மாதிரி வரும். ஏய் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒருவேளை இந்த எலெக்ஷனில் அவங்க எதிர்பார்த்தபடி அவங்க ரிசல்ட் சாதகமாக அமையலைன்னா பப்ளிக் வெல்ஃபேர் ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒரு இதை ஆரம்பிச்சுடுவாங்க போல. அப்படி நீ சொல்றியா மாமா? நான் சொல்லவாமா, மக்கள் பேசிப்பாங்கல்ல. ஏன்னா தோசை சுட்டது கற்று கொடுத்துட்டாரு, பிரியாணி கற்று கொடுத்துட்டாரு. தோசை பிரியாணி செய்யும்போது மற்றதெல்லாம் தெரியாதானே, கூட வேற 5-6 பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து பப்ளிக் வெல்ஃபேர் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் மக்கள் அது என்ன மக்கள் நல துரித உணவகம் அவள் தானே. மானா கூ மாதிரி மானா தூ சூப்பரா இருக்கு. மானா தூ என்னடா மானா இது உணவகம் மானா ஊ துரித உணவகம் நீ தானே மாமா? சரி துரித கட் பண்றேன். மானா ஊடா மானா ஊ. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க பஞ்ச பாண்டவர்கள் அணி தானே இப்போ? ஆமா இல்லையா? பஞ்ச பாண்டவர்கள் தானே முதல்ல. ஆமா முதல்ல ஆறாவது ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாருல வந்துட்டாரு. அதான் அப்போ அவருக்கு என்ன பேர் வைப்பீங்க? அதுல என்ன பேர் வைக்க முடியும் உன்னால? தெரியல. 6 பாண்டவர் கிடையாது. அவர் கர்ணன். ஏன் தெரியுமா? கர்ணன் மகாபாரதத்திலே கர்ணன் தான் அந்த தியாகம் செஞ்சான். அந்த குண்டலெல்லாம் இல்லையா அவருக்கு? ஏய் குண்டலெல்லாம் வைக்க முடியாதுடா. அந்த கேரக்டரைசேஷன் சொல்றேன். ஏன் அவர் கர்ணன் சொல்றேன்னா, அவர் தான் எந்த தொகுதியிலுமே நான் நிக்க போறது இல்லைன்னு எலெக்ஷன்ல அவரு இந்த இது பண்ணிட்டாரு. நான் எந்த எலெக்ஷன்லயே நிக்கல, பதவியே வாழான்ட்டு இருப்பாரு. அப்போ இந்த தியாகிக்கு தானே கர்ணன் பேரு. ஆமா, அவரு எதுக்கு நிக்கலன்னு உனக்கு தெரியுமா? நான் சொன்னேன் தியாகம் பண்ணிட்டாரு, எனக்கு பதவி வேணான்றாரு. பதவி ஆசை இல்லை. அதெல்லாம் இப்படி என்கிட்ட சொல்லாத. அவங்க அப்பா காலத்துல இருந்து நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். மேட்ரு அது கிடையாது. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்டுக்கிறாரு. மேல மேல பெரிய எலெக்ஷன் வின் பண்ணி வர போறாரு. அதெல்லாம் அவரு காரியமா? ராஜ்யசபா மாமா டைரக்டா எங்க எம்எல்ஏங்கெல்லாம் ஓட்டு போட்டு அனுப்பி விடுவாங்க. ஷார்ட்கட் மெத்தட். ஆமா ஆமா, அப்படி போறது தான் எப்பவுமே வசதி. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும். இப்போ சொல்லுமாம்மா. இப்போ இந்த இவங்க இருக்கிறாங்கல்ல, கனிமொழி இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து டி நகரையே நாங்கள் வின் பண்ணி வந்தால் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அவங்க இத்தனை நாள் அது மாதிரி அவங்க சொன்னதே இல்லையா? திடீர்னு ஏன் டி நகரை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க? இல்லைம்மாம்மா, கவர்மெண்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் போடக்கூடாது சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ வேலை கொடுப்பாங்க டி நகரை சுத்தம். ஏய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன். நான் சொல்கிறது எந்த கனிமொழி தெரியுமா? மூத்த தலைவர் அவருடைய டாக்டர் இல்லை, வேற கனிமொழி. நம்ம இவரு இருக்கிறாருல்ல NVN சோமு, ஆமா, அவங்களுடைய புதல்வி. அவங்க சொல்லிக்கிறாங்க டி நகரே கிளீன் பண்ணிட்டுவேன்னு. அப்படியா? ஆமா, டி நகரே கிளீன் பண்ணிட்டா அப்புறம் அப்புறம் கூட்டம். அது ஒரு அந்த கலீஜ் இருந்தா தான் அந்த இதுக்கே ஏரியாக்கே கிளீனுன்னா அந்த போக்குவரத்துலாம் சீர் பண்ணி அந்த நடைபாதை கடைகள்லாம் அகற்றி ஒரு மாதிரி நல்லா இதுவா அது அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்களா? அது அப்படி மேட்டர். அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதே மாதிரி நம்ம அந்த மூத்த தலைவர் பொண்ணு கனிமொழி, ஆமா, அவங்க கூட சொல்லிக்கிறாங்க வந்தவொடனே மது ஆலைகள் எல்லாத்தையும் மூடிடுவோம். இதை கூட மூட்டுவாங்களாம்மா, கடையை கூட இதை தயாரிக்கிறாங்கல்ல அதையும் மூட்டுவாங்க. அதான்டா அது மேட்ரு என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு அமுல்படுத்திட்டு மதுபான தயாரிப்புகள்ல தொழிற்சாலைகள் அது என்னென்ன இருக்கோ அது அவங்க கட்சிக்காரங்களே நடத்தினா கூட சொல்லி அதெல்லாம் மொத்தமா மூடுவோம்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆளுங்கட்சியில கூட அம்மா சொல்லிக்கிறாங்க படிப்படியா மதுவிலக்கை கொண்டு வரோம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர் சொன்னதுலேயே என்னன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, இது வரைக்கும் மதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை மது தயாரிக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? அந்த மதுபான தொழிற்சாலையெல்லாம் உங்கள் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் தான் நடத்துகிறாங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியாதா? இந்த எலெக்ஷன் டயத்தில் மட்டும் நீங்கள் இதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே. நீங்கள் மதுவிலக்கே கொண்டு வருவானா? இந்த மதுபானம் தயாரிக்க தொழிற்சாலைகளை இழுத்து மூடினாலே போதுமே, மதுவிலக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருமேன்னு நீ தானே மாமா சொல்கிற ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கடா. ஆமாம், சரி. இப்போ இது எலெக்ஷன் தன்ட்டு அப்படி இப்படின்னு ஏதோ வச்சுக்க கடையை மூடுறேன்னு சொல்லிடுறாங்க. தொழிற்சாலை எதுக்கு மூடணும்? அங்கே ஓனர் இருப்பான், அங்கே தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பொழப்புலாம் இருக்குது இல்லை. நீ தமிழ்நாட்டில் விற்காத, அவன் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிறான் அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் யோசிப்பாங்கல்ல மாமா. பாவம், அவங்க பொழப்பு போகுது இல்லை. டேய் நீ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் தானே நீ. ஆமாம், ஒரு பாயிண்ட் விட்டுறேன், அதில் இன்னொரு பாயிண்ட்டை பிடிக்கிறேன். நீ
உங்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா நானும் தொழிலாளர், நம்ம கிட்ட டிபார்ட்மெண்ட் போட்டு ஒரு 1500 பேரை நான் அப்படி தமிழ்நாடு முழுக்க விட்டுக்கிறேன்ல, அந்த தொழிலாளருடைய வழி எனக்கு அதே தெரியும். மாதிரி தப்பு நடந்தாலும் பரவாயில்ல, 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா எது வேணா செய்யலான்னு நீ தானே மாமா சொல்ற. நாயகர் சொல்லிக்கிறாரு. இப்போ ஊருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க.